சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுவே சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறேன். என் சத்துருக்களின் சரிக்கட்டளை காண்பேன். மனுஷனை நம்புவதும் பார்க்கிங் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதும் பார்க்கிங் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளர்ந்து கொள்கிறார்கள், கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சங்கதிப்பேன். என்னை சுற்றிலும் வளர்ந்து கொள்கிறார்கள், கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சங்கதிப்பேன். தேனீக்களை போல என்னை வளர்ந்து கொள்கிறார்கள், முள்ளிப்பட்டின் நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சங்கதிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்ய. கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமன்றங்களோடு கூட அருங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தமுண்டு. கர்த்தரி வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரி வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரி வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழை தெரிந்த கர்த்தரோட செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவ தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசலை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரி வாசல் இதுவே, நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாக இருந்தபடியாக நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுவாக ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இது கர்த்தர் உண்டு பண்ணினா இதெல்லாம் களி கூர்ந்த மகிழ கடவும். கர்த்தாவை ரட்சியும், கர்த்தாவை காரத்தை வைக்க பண்ணும். கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவை. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தை கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 78. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உண்மையால் திறப்பேன், பூர்வ காலத்து மறுபடியும் எடுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்னோரும் சந்ததியான பிள்ளைகளை நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபின் மீது சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலின் வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்களது பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார்.